ஹாய், வெல்கம் டு ஐகெட் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு மாஸ்டர் பிளான் பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ நம்ம ஃபிலிம்ஸ்க்கான 2025-26க்கான ஃபிலிம்ஸுக்கான ஷெடியூல் வந்து போயிட்டுருக்கு. ஆல்ரெடி சார் வந்து மாஸ்டர் பிளான் பற்றி ஃபார்முலா 129 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அதில் பாலிட்டியும் என்விரான்மெண்ட்டும் ஃபஸ்ட்டு சைட் பை சைடாக போகுது, அப்படி தானே? அப்போது அவர் பாலிட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார், ப்ளஸ் மாஸ்டர் பிளான் பற்றியும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி என்விரான்மெண்ட் ஷெடியூல் மட்டும், என்விரான்மெண்ட் எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்றது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ மொத்தம் வந்து பார்த்தோன்னா 45 டாபிக்ஸாக பிரிச்சிருக்கோம் என்விரான்மெண்ட்டை. ஒரு 9 வீக்ஸுக்கு வந்து ரன் ஆகும். ஓகேவா? ஸோ நவம்பர் 3லேருந்து ஜனவரி 4 வரைக்கும் ரன் ஆகும். ஜென்ரலாக பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அக்டோபர் 29 நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அக்டோபர் 29லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்விரான்மெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நவம்பர் 3லேருந்து ஜனவரி 4 வரைக்கும் அந்த கண்டினியூஸாக ஒரு ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ மொத்தம் 9 வீக்ஸாக நம்ம வந்து என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம் என்விரான்மெண்ட்டை. ஓகேவா? ஸோ வீக் 1ல் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நவம்பர் மண்டேல வந்து பார்த்தோன்னா பேசிக்ஸ் ஆஃப் எக்காலஜி அண்ட் இட்ஸ் காம்போனன்ட்ஸ், எக்காலஜிக்கல் சக்சஷன் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் டாபிக்ஸ் வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி எல்லா வீக்ஸுக்கும் ஒரு வீக்லேயும் ஒரு டாபிக்ஸ் வந்து பார்த்தோன்னா மென்ஷன் ஆகிருக்கும். ஒரு டேட்லேயும் இந்த டேட்டில் இதை தான் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஃபர்தராக நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டாப்பிக்கு பர் டேக்கு எத்தனை கொஷின் இருக்கும் அப்படின்னா 30 கொஷின்ஸ் இருக்கும் ஃப்ரம் என்விரான்மெண்ட்லேருந்து. ஓகே, பேசிவாக ரதர் தென் ஒரு கண்டென்ட்டை பேசிவாக நம்ம ரீட் பண்ணுறதை தாண்டி 30 கொஸ்டின்ல இருந்து அந்த கான்செப்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எலாபரேட்டாக பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் மேட்ரு. இப்போ ஆக்டிவ் ரீகாலிங் அப்படின்றது தான். ஸோ ஈஸியாக ரிமெம்பரன்ஸ் ஆகிறதுக்கும் ஃபேக்டை ஈஸியாக ரீகலெக்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த எல்லா கொஷின்ஸுமே எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிஒய்க்கு பேஸ் பண்ணியிருக்கும். ப்ளஸ் என்ன இருக்கும் அப்படின்னா யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் எல்லா கொஷின்ஸுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். நியர் யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் வந்து போகும் அந்த கொஸ்டின்ஸ். ஓகேவா? அப்போது ரேதராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேசிவாக ஒரு கண்டென்ட் அப்படியே கன்சியூம் பண்ணுறதை தாண்டி கொஸ்டின்ஸை வச்சு நம்ம கண்டென்ட்டை பில்ட் பண்ணி கொண்டு போகிறோம். ஓகேவா? பர் டேக்கு 30 கொஷின்ஸ் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போகிறோம். பர் டேக்கு 30 கொஷின்ஸ். அப்போ 45 டேக்கும் 30 கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போது வீக்லி என்ன இருக்கும் அப்படின்னா வீக்லி ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், பாலிட்டி இருக்கும், என்விரான்மெண்ட் இருக்கும், அதோட கரண்ட் அஃபேர்ஸ். இது மூணும் சேர்ந்து என்ன இருக்குன்னா வீக்லி டெஸ்ட் தனியாக ஒரு பக்கம் ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீக் பார்ப்போமா? இப்போ செகண்ட் வீக்கில் என்ன இருக்குது அப்படின்னா நவம்பர் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸோட ஃபாரஸ்ட் இக்கோசிஸ்டம், ஃபீச்சர்ஸ் அண்ட் கிராஸ்லேண்ட் அண்ட் டெசர்ட் இக்கோசிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்லேருந்து நமக்கு 30 கொஸ்டின்ஸ் மண்டேல நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. ஓகேவா? பாலிட்டியும் சைட் பை சைடு போயிட்டுருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 11ல் அக்வாட்டிக் இக்கோசிஸ்டம் பற்றி இருக்குது. நவம்பர் 12ல் மெரைன் இக்கோசிஸ்டம் பற்றி இருக்குது. நவம்பர் 13ல் என்ன இருக்குன்னா பொல்யூஷன்ஸு, அதோட டெஃபனிஷன்ஸு, பிரைமரி பொல்யூட்டன்ஸ்னால் என்ன, செகண்டரி பொல்யூட்டன்ஸ்னால் என்ன, அது பேஸ்டாக இருக்கும். அதே மாதிரி நவம்பர் 14ல் வந்து வாட்டர் பொல்யூஷன்ஸ் பற்றி இருக்கும். ஓகேவா? இது எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெய்லி 30 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகே, அதோட எக்ஸ்ப்ளனேஷனையும் நம்ம பார்த்துருவோம். அது இல்லாமல் சாட்டர்டே என்ன இருக்கும் அப்படின்னா ரிவிஷன் இருக்கும், வீக்லி டெஸ்ட் இருக்கும். மார்னிங் ரிவிஷன் பண்ணிவிட்டு ஈவினிங் டெஸ்ட் எழுதினாலும் ஓகே தான். இல்லை எனக்கு ரிவிஷன் தேவையில்லை, நான் வந்து மார்னிங்கே டெஸ்ட் எழுதிக்கிறேன் அப்படின்னாலும் சாட்டர்டே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேவா? இது ஃபுல்லாகவே பாலிட்டியும் இருக்கும், என்விரான்மெண்ட் இருக்கும். நாட் ஒன்லி என்விரான்மெண்ட்டு, ஆல்ரெடி இது சைட் பை சைடாக என்ன போயிட்டுருக்கு, பாலிட்டி போயிட்டுருக்கு, அதோட டெஸ்ட்டுமே இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? அப்போ மொத்தம் 45 டேஸு 30 கொஸ்டின்ஸ்னால் மோர் தென் நம்ம எவ்வளோனா அப்ராக்சிமேட்டாக ஒரு 3000 கொஸ்டின்ஸ்க்கு மேலே என்விரான்மெண்ட்டில் மட்டுமே அட்டன் பண்ணுவோம். ஓகே, அதுக்கான ஃபேக்ட்ஸையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். அதே மாதிரி பாலிட்டிலேயே என்ன இருக்கும் அப்படின்னா மோர் தென் 3000 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி அது கூட கரண்ட் அஃபேர்ஸையும் ஆட் பண்ணி வச்சுருப்போம். என்விரான்மெண்ட் பேஸ்டாக இருக்கும், பாலிட்டி பேஸ்டு, ஜென்ரலாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் பேஸ்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்ரோச் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுதான் பிளான். ஸோ எப்போ உங்களுக்கு பிளான் முடியும் அப்படின்னா கடைசியாக ஜனவரி 4ல் வந்து பிளான் முடியும். ஓகேவா? எது முடியும் அப்படின்னா பாலிட்டி, என்விரான்மெண்ட்டும் முடியும். ஜனவரி 4லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா ஜாகிரஃபியும் எக்கனாமிக்ஸும் சைட் பை சைடாக போகும். ஓகேவா? த்ரூ அவுட் த ஷெடியூல் என்ன போயிட்டு இருக்கோம் அப்படின்னா சிசாட்டும் போகுமா. ஸோ இப்போ நம்ம இதில் என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 30 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மெயின்ஸில் டெய்லிக்கும் 2 கொஸ்டின்ஸு, டெய்லி 2 கொஸ்டின்ஸு நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக. ஏன்னா இது என்னென்னா இன்டகிரேட்டடாக மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ டெய்லிக்கும் ஒரு டாப்பிக்லையும் 2 மெயின்ஸ் கொஸ்டின்ஸ், ஒரு 30 மினிட்ஸ் ஆகுமா. ஸோ அதனால் 2 மெயின்ஸ் கொஸ்டின் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இது எங்களுக்கு ஹெவியாக இருக்குது அப்படின்னா மெயின்ஸ் அப்படியே ஒமிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், ப்ரிலிம்ஸில் மட்டும் ஸ்ட்ரிக்ட் ஆகிக்கலாம், மெயின்ஸ் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? இல்லை எங்களுக்கு வந்து எல்லா சப்ஜெக்டையும் ஃபாலோ பண்ணவே கஷ்டமாக இருக்குது, பாலிட்டி என்விரான்மெண்ட் ரெண்டையும் இவ்வளோ ஹெவியாக பண்ண முடியாது அப்படின்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் மட்டும் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். என்விரான்மெண்ட் மட்டுமோ இல்லை பாலிட்டி மட்டுமோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் எங்கே கொஸ்டின்ஸ் வந்து இதாகும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்க அப்படின்னா பிடிஎஃப் வந்து டெலகிராம் சேனல் இருக்குது, ஃபார்முலா 129 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல். ஆல்ரெடி சார் சொல்லியிருப்பாங்க
ஓகே ஃபார்முலா 129 அப்படின்ற ஒரு சேனலில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகும். ஓகே, இதுக்கான வீடியோ கண்டென்ட்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி நாள் யூடியூப்பில் பப்ளிஷ் ஆகும். ப்ளஸ் பிரிண்ட் அவுட் காப்பீஸ் அந்த நம்ம பிபிடி போடுறோம் இல்லையா, அந்த பிபிடி வந்து பார்த்தோன்னா முன்னாடி நாளே சர்க்குலேட் ஆகிடும். ஒன்றும் இல்லை, வீடியோ பார்க்குறோம், பிபிடி படிக்கிறோம், அடுத்த நாள் வந்து 30 கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணுறோம். 30 கொஸ்டின்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ரிவிஷன் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இது மூலமாக மோர் தென் 3000 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும்போது நம்மளால் மிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எதையுமே மிஸ் பண்ண மாட்டோம், ஓரளவுக்கு ஃபோமோ இருக்காது. ஓகேவா? எதையுமே மிஸ் பண்ண மாட்டோம், மிஸ் பண்ணலை அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அந்த கான்ஃபிடென்ட் இருந்தாவே போதும் ஃபிலிம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா பூஸ்டே கிடைக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இதுதான் நம்ம என்விரான்மெண்ட்டில் பண்ண போகிறோம். ஷெடியூல் வந்து பார்த்தோன்னா அதே குரூப்பில் டெலகிராம் குரூப்பில் போடுவாங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேவா? ஓகேம்மா, அவ்வளோதான். தேங்க்யூ.